மத்தேயு சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 23வது வசனம். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொல்லப்பட்ட இந்த வார்த்தை, இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, ஸ்தோத்திரம். இந்த இடத்துல நான் பார்க்கிற போது ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்ட தீர்க்க தரிசன வார்த்தை ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 14வது வசனத்திலே ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். அல்லேலூயா. அப்ப இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு ஏதோ தற்செயலாய் நடந்த காரியம் அல்ல. அநேக நேரத்தில் நாம் சிந்திக்கிற காரியம் சொன்னால் இயேசு கிறிஸ்துடைய பிறப்பு அநேக மனிதனுடைய சிந்தனையில் என்ன இருக்கிறது? அவரும் இந்த உலகத்தில் வாழ்ந்த நல்ல மனிதர் அல்லது ஒரு நல்ல ஒரு மகான் என்று சொல்லிதான் எண்ணுகிறார்கள். அவர் இந்த உலகத்தில் ஏதோ தற்செயலாக எல்லா மனிதரும் பிறக்கிறது போல இயேசுவும் பிறந்தார் என்று சொல்லி அநேகருடைய சிந்தனையில அப்படிப்பட்ட ஒரு எண்ணங்கள் இருக்கிறது. அருமையானவர்களே, இயேசு தற்செயலா பிறந்தவர் அல்ல. ஏற்கனவே அவர் முன்னுரைக்கப்பட்ட, அவரை குறித்து பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தின்படியே இயேசு பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த பாருங்க, ஏன் இயேசு பிறக்கிற போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொல்லி நாம் பார்ப்போமானால், இதோ ஒரு கன்னியை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவான், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்பதற்கு என்ன அர்த்தம்? தேவன் நம்மோடு இருக்கிறார் அல்லது கடவுள் நம்மோடு இருக்கிறார் சொல்லி அர்த்தம். இந்த அர்த்தத்தை உடைய ஸ்தோத்திரம் பெயரை ஏன் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், பாருங்க, இன்றைக்கு கடவுளை தேடி தேடி மனிதர்கள் அலைந்து திரிகிறார்கள். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எப்படியாவது கடவுளை நாம் கண்டுகொள்ள வேண்டும் என்று சொல்லி, ஆனால் ஆண்டவர் இயேசு இந்த உலகத்தில் பிறந்ததினாலே கடவுள் நம்மோடு கூட இருக்கும்படியாகவே அவரே இந்த உலகத்திலே அவர் பிறந்திருக்கிறார். எளிய தோற்றத்திலே, அல்லேலூயா, ஏழ்மையான ஒரு இடத்திலே அவர் பிறந்தார். ஸ்தோத்திரம். இயேசு பிறந்தது அவர் மாளிகையில் பிறக்கவில்லை, எளிமையான ஒரு இடம் பெத்லகேமிலே ஒரு ஸ்தோத்திரம் வழிபோக்கர்கள் தங்கி செல்லக்கூடிய ஒரு சத்திரத்தினுடைய அந்த வழிபோக்கர்கள் அவர்கள் தங்களுடைய ஆடுகள் மாடுகள் ஒட்டகங்கள் கட்டுகிற அந்த இடத்துல தான் இயேசு பிறந்தார். அல்லேலூயா. ஏனென்றால் அவர் பெரிய தேவனாக இருந்தாலும் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை அவர் உறுதிப்படுத்தும்படியாகத்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அவர் இம்மானுவேல் என்கிற நாமத்தினாலே இந்த உலகத்தில் பிறந்தார். பாருங்க, தேவன் நம்மோடு இருக்கிறார். எத்தனை பேருக்கு நம்பிக்கை இருக்குது? ஆண்டவர் என் கூட இருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இது அறியாததுனால தான் நிறைய நேரத்தில் தெய்வத்தை தேடி தேடி ஓடுகிறார்கள். ஸ்தோத்திரம். பாருங்க, மனிதனுடைய இருதயம் தெய்வத்தை தேடிக்கொண்டிருக்கிறது, ஆனால் அவருடைய உள்ளம் மனிதனை தேடிக்கொண்டிருக்கிறது. வேதம் சொல்லியிருக்கிறது, தம்மை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க அவர் மனுபுத்திரனை கண்ணோக்கி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அருமையானவர்களே, நம்ம எல்லாரும் கடவுளை தேடுறவங்க. ஒருவேளை அறிந்து தேடலாம், அறியாமல் தேடலாம், ஏதோ ஒரு வகையை தேடலாம். ஸ்தோத்திரம். யாருடைய நம்பிக்கையும் அது அவமதிக்கப்படுவதில்லை. ஆனால் நாம் புரிந்து கொள்ள வேண்டும், நம்மை தேடி இந்த உலகத்தில் ஒரு கடவுள் வந்திருக்கிறார், ஒரு தேவன் வந்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நாம் புரிந்து கொள்வோமானால், அந்த ஆண்டவரை நாம் முழுமையாக விசுவாசிப்போமானால் நம்முடைய வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். அல்லேலூயா.
பெரிய ஒரு மாற்றம் வந்துவிடும். நம்முடைய குடும்பத்தில் உள்ள அநேக துன்பங்கள் துயரங்கள் எல்லாம் மாறிவிடும். ஸ்தோத்திரம். ஏனென்று சொன்னால் சில குடும்பங்களிலே சில போராட்டங்கள் இருக்கிறது. இதை மாற்றுவதற்கு மனிதனால் முடியாது. இந்த காரியத்திலே ஜெயமெடுப்பதற்கு மனிதனால் முடியாது. சில பிரச்சனைகளை நாம் அகன்று உழன்று ரொம்ப போராடி கொண்டிருக்கிறோம். ஆனா இதிலிருந்து விடுதலை பெறுவதற்காகத்தான் இயேசு இந்த உலகத்திலே அவர் மனிதனாக இறங்கி வந்தார். அல்லேலூயா. அப்போ தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படி நம்மோடு கூட இருக்கிறார் என்பதை குறித்து ஒரு 3 காரியங்களை உங்களுக்கு முன்பாக சொல்ல வாஞ்சிக்கிறேன். லூக்கான சுவிசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனம். 10-11 வசனம். தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டப்படுத்துறேனா? இல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா, சந்தோஷமா இருக்கிறனால தான் புது ட்ரெஸ் எல்லாம் வாங்கி இருக்கிறோம். அல்லேலூயா. புது ட்ரெஸ் வாங்கியிருக்கீங்களா? எல்லாரும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். பாருங்க, தேவதூதர்கள் மேய்ப்பர்கள் தங்கி அந்த இடத்துல தங்களுடைய மந்தையை காத்து கொண்டிருக்கிற போது அவர்கள் திடீரென்று தோன்றுகிறார். தேவதூதன் தோன்றி சொல்கிறான், என்ன வார்த்தை சொல்லுங்க? பயப்படாதீர்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு நற்செய்தி இடத்தில் இருக்கிறது. அல்லேலூயா. அன்றைக்கு தேவதூதன் இறங்கி சொன்னா, இன்றைக்கு தேவனுடைய தூதர்களாக கர்த்தர் தன்னுடைய ஊழியக்காரனை வைத்திருக்கிறார். நீங்க பயப்படவே வேண்டாம். அல்லேலூயா. நீங்க நிறைய விஷயத்தை குறித்து பயந்துகிட்டே இருக்கீங்க. உங்களுடைய எதிர்காலத்தை குறித்து பயந்துட்டே இருக்கீங்க. உங்களுடைய முதிர்காலத்தை குறித்து பயந்துட்டே இருக்கிறீங்க. இவ்வளவு நாள் எப்படியோ ஓடிட்டு இனி எப்படி ஆகுமா தெரியலையே. ஒரு வியாதி வந்தோன்னு பயந்துகிட்டே இருக்கீங்க. வீட்டுல சில மனிதர்கள் காட்டுகிற சில போராட்டத்தை பார்த்து பயந்துகிட்டே இருக்கீங்க. ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அருமையான ஸ்தோத்திரம். அம்மாமார்களே, சகோதரிமார்களே, தகப்பன்மார்களே, ஸ்தோத்திர கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்க பயப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு நற்செய்தி இருக்கிறது. ஸ்தோத்திரம். அது என்ன நற்செய்தின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் இயேசு பிறந்தனால நமக்கு ஒரு பயத்திலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. நம்முடைய கண்ணீரிலிருந்து ஒரு விடுதலை கிடைக்கிறது. அதுவரையில் இருள் சூழ்ந்து இருந்த மனித இருதயத்துல ஆண்டவர் ஒரு பெரிய மாற்றத்தை தருகிறார். ஸ்தோத்திரம். அன்பானவர்களே, நம்ம யோசிக்கணும். பாருங்க, எத்தனையோ மனிதர்கள் பிறந்த போது கூட இந்த வார்த்தை சொல்லப்படாது. அநேக இடத்துல பெண் பிள்ளை பிறந்து சொன்னா பயம் வந்துடுது. ஸ்தோத்திரம். இந்த பிள்ளை எப்படி நம்ம காப்பாற்ற போறோமோ, என்ன செய்ய போறோமோ அப்படின்ட்டு பயம் வந்துடுது. சில பிள்ளைகள் பிறந்துட்டு பயம் வந்துடுது. ஆனா இயேசு பிறந்த போது ஆண்டவர் சொல்றாரு, நீங்க பயப்படவே பயப்படாதீங்க. என்ன, உங்க பயத்தெல்லாம் மாற்றுகிற ஒரு இரட்சகர் பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஒரு இடத்துல பார்ப்போம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கும். ஸ்தோத்திரம். 3 காரியத்தை இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அந்த வசனத்தை வாசிங்க. 11வது வசனத்தை வாசிங்க. இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் தேவன் நம்மோடு இருக்கிறார். அவர் எப்படி நம்மோடு இருக்கிறார் சொன்னா, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, தேவதூதன் சொல்லுகிற கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். இதுல 3 காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, முதல்ல அவர் கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர். முதல்ல அவர் யாரு? கர்த்தர். கர்த்தர் சொன்னால் சோதரர், இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்ல கடவுள் என்று சொல்லி நம்ம சொல்ல முடியும். இல்லாவிட இறைவன் என்று சொல்ல முடியும். ஸ்தோத்திரம். இந்த கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் சொன்னால், அவர்தான் சிருஷ்டிகர்.
எல்லா அதிகாரமும் அவரிடத்தில் இருக்கிறது. வானத்தையும் பூமியும் படைத்த அண்ட சராசரம் உருவாக்கின கடவுள். வானத்தையும் பூமியும் உண்டாக்கின அந்த சராசரங்களை உருவாக்கின கடவுள் நம்ம நினைச்சிருக்கிறாரு, பிறந்திருக்கிறார். பிறந்திருக்கிறதுனால அவர் நம்ம கூட இருக்கிறார். மனிதர்களாக நம்ம கூட இருக்கிறார், நம்ம மத்தியிலே பிறந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். இதை நம்ம விசுவாசிக்கணும், இதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். பாருங்க, கடவுள் மனிதனாக பிறக்க முடியுமா? பிறக்கிறது வாய்ப்பே இல்லை. கடவுள் கடவுளாகத்தான் இருப்பார்கள். அவர்களுக்கு தான் மனிதர்கள் வச்சுவாங்க, பணிவிடை செய்வார்கள். ஆனால் இந்த ஆண்டவர் முற்றிலும் அன்பானவர், இவர் முற்றிலும் வேறுபட்டவர். ஆனபடினால்தான் அவர் ஸ்தோத்திரம் கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் கடவுள், அவர்தான் எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். வானம் பூமி எல்லாம் அவருடைய வார்த்தையினால் சிருஷ்டிக்கப்பட்டது. நல்லா கவனிங்க, பைபிள்ல இயேசு கிறிஸ்துவை பற்றி எப்பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்க பார்ப்போம். யாருக்கா தெரியுமா? தெரியாது. ஆதியா 1வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிப்பீங்களா யாராவது? ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பாருங்க, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்படுகிறது. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். அப்ப அங்க ஒரு வார்த்தை, முதலாவது தொடங்குற வார்த்தை என்ன வார்த்தை? ஆதி என்கிற வார்த்தை தொடங்குகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம், வெளிப்படுத்தல் 1வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கலாம். சரி, 11வது வசனத்தை வாசி. வெளிப்படுத்தல் 1:11. நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினோரும் பிந்தினோருமாய் இருக்கிறேன். எழுதி சரி அனுப்பு என்று அதுல ஒரு வார்த்தை சொல்லுங்க. நான் ஆதியும் அந்தமாய் இருக்கிறேன் என்கிற ஒரு வார்த்தை அங்க சொல்லப்பட்டிருக்கு. இல்லையா? இயேசு தம்மை குறித்து சொல்லுகிறார், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினோரும் பிந்தினோருமாய் இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அதே நேரத்தில் நான் ஆதியும் அந்தமாக இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கிறார்? அவர்தான் ஆதி, அவர்தான் துவக்கம். எல்லா படைப்புகளுக்கும் அவர்தான் துவக்கமாக இருக்கிறார். அல்லேலூயா. யோவான் 1வது அதிகாரம் 1வது வசனம் சொல்லப்படுற, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்திலிருந்து, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அப்ப அந்த வார்த்தையினால தான் எல்லாம் சிருஷ்டிக்கப்படுகிறது, எல்லாம் உருவாக்கப்படுகிறது. நீங்க ஆதியாகமத்தின் புத்தகம் 1வது அதிகாரத்தில் நீங்க பார்க்க முடியும், அதெல்லாம் பார்க்க முடியும். அப்போ எல்லாமே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினால் சிருஷ்டிக்கப்பட்டது. சிருஷ்டிகர்த்தர் அவர் எப்படிப்பட்டவர்? சிருஷ்டிகர்த்தர். அந்த சிருஷ்டிகர்த்தராக இருக்கிற இயேசு கிறிஸ்து அவர் நம்மத்திலே பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. படைச்சவரே, நம்மளை படைச்சவரே இந்த பூமியில பிறந்துட்டாருன்னா எவ்வளவு பெரிய சந்தோஷம். சோத்திரம். அல்லேலூயா. அதுதாங்க சந்தோஷம். சோத்திரம். அவர்தான் நம்மளை தேடி வந்திருக்கிறார். அவர்தான் சோத்திரம் தம்முடைய அன்பை வெளிப்படுத்த முடியாம வந்திருக்கிறார். அவர்தான் நம்மை மீட்க முடியாம வந்திருக்கிறார். அவர்தான் நம்மோடு இருக்க முடியாம வந்திருக்கிறார். ஏன்னு சொன்னா அவர் மனுஷனோட இருந்தார். பாருங்க, மனுஷன் பாவம் செய்ததுனால அவனோட இருக்க முடியல. மனுஷன் என்ன பாவம் செய்தான்? ஆண்டவர் அவன் நேர்த்தி செம்மையமா படைத்திருந்தார்.
எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுத்திருந்தார். மனுஷன் பாவம் செய்ததுனால, ஆண்டோடைய வார்த்தை கீழ்ப்படியாததுனால, புசிக்க கூடாதுன்னு சொன்னதை புசிச்சதுனால அவன் ஆண்டோடைய வார்த்தைக்கு மீறி போயிட்டான். அந்த மனிதன் ஸ்தோத்திரம் ஆண்டோடைய வார்த்தை மீறி போனதுனால அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அவன் நன்மை தீமை என்று சொல்லி அறிந்து தேவனுடைய ஏதேன் தோட்டத்துக்கு புறம்பானவனாக மாறிவிட்டான். பிசாசு அவனை வஞ்சித்து விட்டான். ஆண்டவர் ஸ்தோத்திரம் நன்மையான காரியத்தை செய்கிறார். அவருக்கு எதிராக செயல்படுகிற தீய காரியத்தை செய்கிற தீய சக்தி, அதான் பிசாசு. அதுதான் மனிதனை ஏமாற்றினது. தேவனுக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக பாவம் செய்ய வைத்தது. கடவுளுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவனை ஆக்கினது. ஆனபடினாலே அவன் மனிதனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு போராட்டம் வந்ததுனால இவன் எனக்கு கீழ்ப்படியாமல் பிசாசுடைய வார்த்தை கீழ்ப்படிந்து விட்டான் சொல்லி ஆண்டவருக்கும் இந்த மனிதனுக்கும் ஒரு பெரிய ஒரு இடைவெளி உண்டானது. தேவன் மனிதனோடு வாசம் பண்ண முடியாதபடிக்கு அங்கே பாவம் தடையாக இருந்தது. பாருங்க, தேவன் மனிதனோடு வாசம் பண்ண முடியாதபடி பாவம் தடையாக இருந்தபடினாலே, இந்த மனிதனோடு வாசம் பண்ண முடியாக தேவன் விரும்பினபடினாலே, கடவுள் விரும்பினபடினாலே அதற்கு அவரே தீர்மானம் பண்ணினார். ஸ்திரீயின் வித்தாக ஸ்தோத்திரம் ஒரு மனிதனாக, இந்த மனிதனுடைய சாயலை உடைய ஒரு மனிதனாக நாமே இந்த உலகத்துல பிறக்க வேண்டி இருக்கிறது. இந்த மனிதனுக்காக நாமே கிரயம் செலுத்த வேண்டி இருக்கிறது, பரிகாரம் செய்ய வேண்டி இருக்கிறது சொல்லி கடவுள் மனிதனாக பிறந்தார். அல்லேலூயா. இத்தனை பேருக்கு புரியுது? எல்லாரும் ஏற்றுக்கொள்றீங்களா? நீங்க தெரியாட்டா நீங்க புற கேள்வி சொல்லித்தான் சரியா? இந்த பைபிளை வாசி, உங்களுக்கு தெரியும் கடவுள் மனிதனாக பிறந்த காரியம் என்ன. தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொன்னா மனிதனோடு இருக்க முடியாதபடிக்கு மனித பாவங்கள் தேவனை தூரப்படுத்தி விட்டது. ஆனால் இந்த உலகத்தில் இறங்கி வந்ததுனால சூத்திர வேதத்தில் நம்ம பார்க்கும்போது இயேசு ஆயக்காரோடும் பாவிகளோடும் பாவம் செய்கிற மனிதர்களோடு கூட அவர் சஞ்சரிக்கிறார். பார்க்கிறவங்களுக்குலாம் புரியவே இல்லை, இவர் என்ன இப்படி பாவிகளோடலாம் இருக்கிறாரு. அதுக்காகத்தானே இயேசு இந்த உலகத்தில் வந்தார். யாரையும் வெறுத்து தள்ளல. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. குடிகாரனை கண்டா நம்ம ஸ்தோத்திரம் என்ன செய்வோம்? தூரமா போயிடுவோம். இந்த மனுஷன் குடிச்சு அலங்கோலமா இருக்கிறோம். யாராவது தவறான பாவங்கள் செய்கிறத பார்த்துச்சுன்னா அவங்கள கண்டாச்சுன்னா நமக்கு கோபம் வரும். அவங்களோட நம்ம இருக்க விரும்ப மாட்டோம். அவங்களோட இருக்கிறது அருவருப்பா நினைப்போம். ஆனா இயேசு அப்படி இல்லை. அந்த மனிதனையும் தம் பிள்ளையாக மாற்றி அவரோடு வாசம் பண்ணுவதற்கு ஆண்டவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவனுடைய பரிசுத்த நாமம் மயப்பட்டு பாருங்க, எத்தனையோ மனிதர்களை நம்ம பார்க்க முடியும், எத்தனையோ மனிதனுடைய சாட்சியை பார்க்க முடியும். என்னையா இயேசு ரட்சித்தார், என்னையா இயேசு மீட்கும்படியாக வந்தார், என்னையா இயேசு என்னுடைய வாழ்க்கையை மாற்றினார், என் கவலையை மாற்றினார். சாகும் தருவாயில் இருந்த என்னை இயேசு மீட்டெடுத்தாரே. எதற்கு? அவர் நம்மை மீட்டெடுப்பதற்காகத்தான். அவர் தேவனாக இருந்தாலும் ஆதி மந்தமாக இருந்தாலும் அவர் மாம்ச வடிவிலே அவர் இந்த பூமியில பிறந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கர்த்தர். ஸ்தோத்திரம். பாருங்க, இயேசு தம்முடைய சீசரோடு படகுல போகும்போது கடல்ல என்ன வந்துச்சு தெரியுமா? ரொம்ப கொந்தளிப்பு வந்து விட்டது. அப்ப சீசர்கள் எல்லாரும் பயந்து அலறாங்க. அப்ப ஆண்டு சொன்னார், பயப்படாதீங்க, கூலா சொல்றாரு, பயப்படாதீங்க என்று சொல்லி காற்று அதட்டுறாரு. அதட்டினாரா இல்லையா? அல்லேலூயா. உங்க வீட்டுல சில கொந்தளிப்பு வரும், நான் பார்த்துருக்கிறேன். சில வீட்டில் அட்டி தட்டி பயங்கரமா இருக்கும். சின்ன விஷயமே இருக்காது, சின்ன விஷயம்னாலும் அட்டி தட்டி நடக்கும். யாரோ ஒரு மனுஷன் கொந்தளிச்சுட்டே இருப்பான். நீங்க இந்த வார்த்தை நம்புங்க, இயேசுவை காற்றை கடலை அமைதிப்படுத்தினீர், இந்த போராட்டத்தை மாற்றுங்களேன்னு அது மாறிடும். அல்லேலூயா. சோத்திரம். நம்ம கலைஞ்சு போறோம், என்ன செய்வானோ தெரியலையே, என்ன நடக்குமோ தெரியலையே, இவ்வளவு பெரிய போராட்டம் வந்துட்டேன். சோத்திரம். சில வீட்டில் வாலிப பசங்களால நிறைய பிரச்சனை. பிள்ளைகள் கீழ்ப்படியாததுனால, பொண்ணுங்க கீழ்ப்படியாததுனால நிறைய குழப்பம், கொந்தளிப்பாட்டு இருக்கும். மனசு அலையும், அப்படி பாஞ்சிட்டே இருக்கும், சோர்ந்து போவோம். நீ சோர்ந்து போகாத, காற்றை கடலை அடக்கணும். உன் குடும்பத்தில் உள்ள பிரச்சனை அடக்க மாட்டாரா என்ன?
ஒரு அள்ளிலே வரல பார்த்தீங்களா? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லக்கூடாதா? ஆமென் சொன்னா உங்க வீட்டோட பிரச்சனை மாறும். இல்ல வட்டா நீங்க ஆமென் சொல்ற வரைக்கும் அது இருக்கும். எது வேணும் உங்களுக்கு? ஆமென். அல்லேலூயா. வானத்தை பூமியை படைத்த கர்த்தர், சமுத்திரத்தின் மேல, மலைகள் மேல, காற்றின் மேல அதிகாரம் உள்ள தேவன் அவர் பிறந்திருக்கிறார். அதனால தான் சீசர்கள்லாம் கேட்டாங்க, இவர் யாரோ, இவர் யாரோ, இவர் எப்படிப்பட்டவரோ? காற்றும் கீழ்ப்படியுது, கடலும் கீழ்ப்படியுது. காற்றும் கீழ்ப்படியுது, காற்றும் கடலும் எந்த மனுஷனுக்கு வார்த்தைக்கா கீழ்ப்படியுமா? கீழ்ப்படியாது. ஒரு மனுஷனுக்கும் கீழ்ப்படியாது. அது எப்போ அமையணுமோ அப்பதான் அமையும். இப்போ வானிலை அறிக்கைலாம் சொல்றாங்க, என்ன சொல்றாங்க? 120 கிலோமீட்டர் ஸ்பீடில் காற்று அடிக்க போகுதுன்னு. ஏதாவது தடுக்க வழி உண்டா? தடுக்க வழி கிடையாது. ஆனா என்ன வாங்கினா நீங்க விலகி போயிருங்க. அல்லேலூயா. அந்த புயல் வந்து எல்லாத்தையும் அடிச்சு பறக்க எல்லாத்தையும் கொண்டு போகும். அது அடிச்சு போட்டு எல்லாம் குப்பை கூடாங்கன்னு நல்லதுக்கு எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அப்படித்தானே? உங்க ஊர்ல இல்லையா அப்படியெல்லாம்? இருக்குதா இல்லையா? ஏதாவது சொல்லுங்களேன். இல்ல, ஸ்தோத்திரம். செய்திகளை பார்த்துருப்பீங்க. ஆமா, செய்திகளை பார்த்துருப்பீங்க. சரிதானே? சரி. அப்போ இல்லாட்டா ஒருவேளை வந்துட்டுன்னு வச்சுருங்களேன். அப்போ நேச்சராக பார்க்கலாம். எங்கள் ஊரில் நாங்கள் பார்த்தோம், ஓகி புயல் சொல்லி ஒன்று வந்துச்சு. அப்போது அங்கே உள்ள மரங்கள்லாம் முறிஞ்சு விழுந்துச்சு. வாழை தோட்டெல்லாம் முறிஞ்சு போச்சு. போஸ்ட் கம்பெல்லாம் முறிஞ்சு போச்சு. ஸ்தோத்திரம். என்னாச்சு தெரியுமா? 2 வாரம் கரண்ட் இல்லை. அப்போ வரது தெரியுது, ஆனா யாருக்கு தடுக்கிறதுக்கு சக்தி இல்லை. எந்த டெக்னாலஜியும் இல்லை. புயல் வர்றது தடுக்க முடியல. வெயில் ஹீட் ஓவரா இருக்கு, அதை தடுக்க யாராலும் முடியல. மழை பயங்கர அடிக்குது. நிறைய இடத்துல பெருவெள்ளம் தூக்கிட்டு போகுது. தலைநகரமாகிய சென்னையே தலையை காட்ட முடியாம இருந்தது, முங்கி போகுது. எத்தனை பஸ்ஸுகள் முங்கிறது. இதெல்லாம் தடுக்க வழி இல்லை. ஆனா எல்லாவற்றையும் படைத்த கர்த்தர், எல்லாவற்றையும் மேல அதிகாரம் உள்ள இயேசு, அவர் இறையாதை அமைதலான்னு சொல்லி ஒரு வார்த்தை தான் சொன்னார். அல்லேலூயா. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்ப்போம். ஆமா, அவர் சொன்னா நடக்கும், அவர் கட்டளையிட்டா நிற்கும். அந்த ஆண்டவர்லாம் பிறந்திருக்க கர்த்தராகிய இயேசு. அல்லேலூயா. அவர் கர்த்தர், அவர் தான் கர்த்தர். ஸ்தோத்திரம். அடுத்தால சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தராகிய கிறிஸ்து என்ன ரட்சகர். முதல்ல அவர் கர்த்தர், இரண்டாவது அவர் யார் தெரியுமா? கிறிஸ்து. அவர் யாரு? முதல்ல கர்த்தர், இரண்டாவது யாரு? கிறிஸ்து. நீங்க கடைசி வரைக்கும் சொல்லணும், சரியா? முதல்ல யார்? அவர் கர்த்தர், இரண்டாவது யாரு? கிறிஸ்து. சரி, மறந்துடக்கூடாது. கிறிஸ்துன்னு என்ன தெரியுமா அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? அபிஷேகம் பண்ணப்பட்டவர் அல்லது பிரதிஷ்டை பண்ணப்பட்டவர் சொல்லி அர்த்தம். அப்போ இயேசு அவர் முதலாவது கர்த்தராக இருக்கிற, எல்லாவற்றையும் படைத்த சர்வ அதிகாரம் நிறைந்த கர்த்தராக இருக்கிறார். இரண்டாவது கிறிஸ்துவாக இருக்கிறார். ஸ்தோத்திரம். கிறிஸ்து சொன்னா அபிஷேகம் பண்ணப்பட்டவர். பழைய பாட்டிலே 3 விதமான அபிஷேகம் உண்டு. ஒன்று, ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுவார்கள். இரண்டாவது ஆசாரியன். ஆசாரியன் சொன்னால் தேவனுடைய ஆலயத்தில் பணிவிடை செய்கிற பிரதானமான, நம்ம பாஷையில சொல்லணும் பூசாரி அப்படி சொல்லுவாங்க தெரியுமா? பிரதானமான பணிவிடைக்காரர் ஆசாரியன். சரியா? அடுத்த மூன்றாவது தீர்க்கதரிசி. இந்த 3 விதமான அபிஷேகம் உண்டு. இந்த 3 விதமான அபிஷேகத்தை உடையவர்கள் பிரதிஷ்டை ஆக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இருப்பார்கள். ராஜாக்களாக அபிஷேகம் பண்ணுகிறவர்கள் அந்த தேசத்தை தேவனுடைய சட்டத்தின்படி ஆளுகிறவர்களாக இருப்பார்கள். ஆசாரியன் சொன்னா ஜனங்களுக்காக பாவ நிவர்த்தி செய்யக்கூடியவன் தான் ஆசாரியன். மூன்றாவது தீர்க்கதரிசின்னு சொன்னா தேவனுடைய எச்சரிப்பை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியவன் தான் தீர்க்கதரிசி. இந்த 3 விதமான அபிஷேகம் இருக்கு. அப்போ இயேசு கிறிஸ்து அவர் கர்த்தராகிய கிறிஸ்து என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர் படைப்பின் தேவன். இரண்டாவது அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவன். அல்லேலூயா. அவர் நமக்காக அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறார். இந்த பூமியில எத்தனை ராஜாக்கள் தோன்றினாலும், எத்தனை பேர் இருந்தாலும்,
அவர்கள் தங்களுக்காகவே வாழ்ந்திருக்கிறார்கள், தங்களுடைய ராஜ்யத்தை கட்டியிருக்கிறார்கள். ஆனால் இவர் ஒருவர் தான், ஸ்தோத்திரம், நமக்காக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். ஆமென். உங்களுக்காகவும் எனக்காகவும் வந்தார். நான் ஒருக்கா மும்பை பட்டணத்துக்கு போன பாருங்க, ஒருக்கா தான் பேர். நீங்கள் நிறைய தடவை போயிருப்பீங்களா இருக்கும். நிறைய பேர் போயிருக்கீங்களா? மும்பை போயிருக்கீங்களா? மும்பை இல்லையா? ஐயா போயிருக்காங்க. வேற யார் போயிருக்காங்க? பாஸ்டர் போயிருக்காங்க. ஒரு தடவை. கத்தருங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ சேம் டு சேம். வேற யாரும் போனதில்லை. நீ போயிருக்கீங்களா? சரி சரி, சீக்கிரத்தில் போவீங்க. கத்தரவங்களை கொண்டு போவார். சரியா? ஒருவேளை உங்கள் பிள்ளைகளை கொண்டு போவார், நீங்கள் ஒருவேளை போக வேண்டியிருக்கும். சரி, கத்தர் ஏதோ ஒரு வழியில் பண்ணுவார். நான் ஒரு தடவை போனேன். போச்சுமையும் அங்கே சில சிலைகளை பார்த்தோம். சிலைகளை பார்த்துமே எனக்குள்ளே ஒரு நல்ல ஒரு எண்ணம் வந்தது. இப்போ நம்ம தமிழ்நாட்டை எடுத்துக்கிட்டேன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன், அவருக்கு சிலையெல்லாம் பார்க்கலாம். மருது பாண்டியர், இந்த ஏரியாவில் வேற யாரு? நம்ம இந்த ஏரியாவில் யாரு தெரியாது. ஸ்தோத்திரம். சரி, இப்படி நிறைய வீரர்களாக இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் அந்த சிலைகளை பார்க்கச்சுமே எப்படி இருக்கு நமக்கு? நமக்கு ஒரு கெம்பீரம் வந்துடும், ஒரு தைரியம் வரும். இதே போல தான் அங்கே ஒருத்தருக்கு சிலை இருந்துச்சு. அவர் குதிரை உட்கார்ந்துருக்காரு, வாழை கையில் வச்சிருக்கிறாரு, பிரம்மாண்டமாக இருக்கிறாரு. அவருடைய பேர் என்ன பேருன்னா சத்ரபதி வீர சிவாஜி. பேர் எழுதி போட்டிருக்கு. இவர் தான் மராட்டிய மன்னன் அப்படின்னு. பார்க்கச்சுமே எனக்கு ஒரு ஆச்சரியமா தான். அவர் பார்க்கும்போதே ஒரு கம்பீரம். அப்போதான் மனசுக்குள்ள ஆண்டவர் சொல்றாரு, பேசுறாரு, இந்த மனுஷன் கவனிங்க, எல்லாரும் கவனிங்க, இப்படி ராஜாவா மாறதுக்கு நிறைய நாட்டை பிடிச்சு தன்னை பெரிய ஒரு வீர சிவாஜியாக வெளிப்படுத்துவதற்கு இவன் என்ன பண்ணலாம் சொல்லுங்க பார்ப்போம். சொல்ல முடியுமா? என்னையா? யுத்தம் பண்ணுவார். இவர் தன்னுடைய நாட்டை விரிவுபடுத்துறதுக்கு நிறைய பேரை பலி கொடுத்திருக்கிறார். சரியா? நிறைய பேருடைய ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. மற்றவங்களுடைய ரத்தம் சிந்தி தான் இவர் பெரிய ராஜா. எத்தனை பேருக்கு புரியுது? அல்லேலூயா. மற்றவங்களுடைய ரத்தத்தை சிந்தி தான் இவர் ராஜாவா மாறி இருக்காரு. ஆனா தோற்றம் பெரிய தோற்றம், வாழ வச்சுட்டு பெரிய வீரனாக. சரியா? இவர் வாழ வச்சுட்டு எத்தனை பேரை காலி பண்ணியிருப்பாரு. ஆனா நம்முடைய ராஜா அப்படிப்பட்டவர் கிடையாது. நமக்காக கொடுக்கப்பட்ட கிறிஸ்து அப்படிப்பட்டவர் கிடையாது. அவர் எல்லாரையும் தம்மண்டை எடுத்துக் கொள்ளும்படியாக தம்முடைய சொந்த ரத்தத்தை பூமியில சிந்திருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் அந்த பூமியில வந்தார். அப்ப எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. ஆட்டு ரத்தம், கோழி ரத்தம், மனுஷ ரத்தம் விடுதலை இல்லை. ரத்தத்தை சிந்துறாங்க. எதுக்குமா ரத்தத்தை சிந்துறாங்க? மனுஷர்கள் விடுதலை தேடிதானே ரத்தத்தை சிந்துறாங்க. நம்முடைய சொந்த ரத்தத்தை உனக்காகவும் எனக்காக இயேசு சிலுவையிலே சிந்தபடியாக தான் இந்த உலகத்தில் வந்து அவர் பிரதிஷ்டை பண்ணப்பட்ட, பிரித்தெடுக்கப்பட்டவர், பரிசுத்தமானவர், கடவுளாய் இருந்தவர். அவர் அதே அதிகாரம் அவரிடத்தில் இருக்கிறது. ஆனால் அவர் பிரதிஷ்டையை ஆக்கப்பட்டவராக, அபிஷேகம் பண்ணப்பட்டவராக, பிரித்தெடுக்கப்பட்டவராக இந்த பூமியில இறங்கி வந்தார். அவருடைய ராஜ்யம், அவர் தம்முடைய சொந்த இரத்தத்தை சிந்தி அநேகர் தம்முடைய அன்பினால் இழுத்து கொள்கிறதுனால் வருகிற ராஜ்யம் தான் அவருடைய ராஜ்யம். அல்லேலூயா. அவரை சிலுவையில் அறை கொண்டு போக சிமத்துல பிலாத்து கேட்கிறான், நீ யூதருடைய ராஜாவா? என்ன கேட்டான்? நீ யூதருடைய ராஜாவா? ஏசு சொன்னா, நீ சொல்லுகிறபடி நான் ராஜா தான். ஏசு ராஜாவா இல்லையா? ராஜா தான், ராஜாதி ராஜா. ஸ்தோத்திரம். அவரை குறித்து சொல்லும் போதே நமக்கு ஒரு கெத்து வரும். வேற யாரை குறித்து சொன்னாலும் கெத்து வராது. ஸ்தோத்திரம். வாசிங்க யோவான் 19வது அதிகாரம், 18வது அதிகாரம் 36வது வசனம். இயேசு பிரதியுத்தரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. நான் யூதரிடத்தில்
ஒப்பு கொடுக்காதபடிக்கு என் ஊழியக்காரர்கள் போராடி இருப்பார்கள். இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது அல்ல. அல்லேலூயா. எல்லாத்துக்கும் தைரியமா சொல்றாரு, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியது கிடையாது. என் ராஜ்யம் எப்படிப்பட்ட தெரியுமா? அது இவ்வுலகத்துக்குரியது கிடையாது. இவ்வுலகத்துக்குரியதா இருந்தாச்சுன்னா என் ஊழியக்காரங்களாம் போராடி இருப்பாங்க. என் ராஜ்யம் இங்க உள்ளது கிடையாது. நித்திய ராஜ்யம். நித்திய ராஜ்யத்தை இயேசு உங்களுக்கு எனக்கு தரும்படியாகத்தான் அவர் கிறிஸ்துவாக இந்த உலகத்தில் இறங்கி வந்தார். முதல்ல கர்த்தராக இறங்கி வந்தார். இரண்டாவது எப்படி வந்திருக்கிறாரு? கிறிஸ்துவாக வந்திருக்கிறார். எல்லாரும் கிறிஸ்தவங்களும் அவர் அழைச்சு வைப்போம். சத்தமா சொல்லுங்க வைப்போம். கிறிஸ்தவங்கள் சொன்னா பேரளவுல இருக்கிறல, கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க தான் கிறிஸ்தவங்க. நல்லா இருக்கா? கிறிஸ்தவங்க அவங்க கிறிஸ்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்றதுல ஒரு பெருமை இல்லை, ஒரு மேன்மை இல்லை. நம்ம கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறோமா? இயேசு எனக்குள்ள இருக்கிறாரா? நான் இயேசுக்குள்ள இருக்கிறேனா? ஏன்னா வேதம் சொல்லி இருக்கிறது, கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிறான். சரி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கிறிஸ்துவுக்குள் ஒருவன் இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டி. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. வசனங்கள்லாம் நிறைய இருக்குது, எடுக்கிறதுக்கு டைம் இல்லை. நான் உங்களுக்கு சொல்லிட்டு போயிடுறேன். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தா எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டி. நாங்களும் கிறிஸ்தவங்க தான் முன்னாடி. இப்போ கிறிஸ்துவுக்கு உரியவர்கள் கிறிஸ்தவங்களா இருந்தாலும் பைபிள் ஏதோ ஒரு புதிய ஏற்பாடு யாரோ தந்துட்டு இருக்கோம். சோதரன் வாரம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை எங்கே போயிடுவோம்? கோவிலுக்கு போவோம். அதுலேயும் கள்ளத்தன மாட்டேன். எப்படின்னா வீட்டில் அடித்து விரட்டிடுவோம். புரியுதுல்ல உங்களுக்கு நான் சொல்கிறது? வீட்டில் அடித்து விரட்டிடுவாங்க. ஒரு 10 பைசா காணிக்கிறது வந்துட்டு அடித்து விரட்டி விட்டுருவாங்க. அவங்க கோயிலுக்கு போக மாட்டாவோ, நாங்கள் தான் போகணும். போச்சுமையும் கோயிலுக்கு போகிறது கிடையாது. போகிற வழியில் எங்கேயாவது ஒளிச்சு நின்றுட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவாங்க தெரியுமா கொஞ்சம் கூட்டங்கள். புரியுதா உங்களுக்கு? அவங்க கூட நேரம் வீட்டுக்கு வந்துடுது. ஒரு 10 பைசா காணிக்க தந்துருப்பாங்களா, 4 நாள் தந்துருப்பாங்கல்ல. இப்போ 4 நாளான்னு தெரியாது. சரியா? நம்ம முன்னாடி உள்ள கதையை சொல்லுங்கள். அந்த 4 நாளுக்கு எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு, மிட்டாயோ சாக்லேட்டு எதாவது வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி கூட்டமாக வீட்டுக்கு வந்துடுறேன். அப்போ தான் அடி கிடைக்காது. இல்லாட்ட எங்கள் அம்மா அடி சாத்திடுவாங்க. ஆனால் எப்போ கிறிஸ்துவுக்குள்ளே மாறணும்னோ அப்போ அப்படி பண்ண முடியலை. ஐயோ கோயிலுக்கு போவாட்டா நமக்கு உறக்கமும் வராது, ஒன்றும் ஓடாது, எதோ இழந்த மாதிரி ஆயிரும். சரி கோயிலுக்கு போனாதான் அப்படி ஒரு திருப்தி இருக்குன்னா வீட்டில் ஜெபம் பண்ணாட்டாலும் அப்படி ஆயிடுது. எத்தனை கிறிஸ்தவங்க வீட்டில் ஜெபம் பண்ணுறீங்கம்மா? ஜெபம் பண்ணுவீங்களா? முழங்கால் போட்டு டெய்லி ஜெபம் பண்ணணும். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் டெய்லி ஜெபம் பண்ணணும். கிறிஸ்துவுக்குள்ளே இருந்தால் டெய்லி பைபிள் வாசிக்கணும். ஏன்னா நம்ம ஆண்டவர் நம்மளை புது சிருஷ்டியாக மாற்றுறார். உன் பழைய வாழ்க்கையை மாற்றுறதுக்கு தான் இயேசு வந்திருக்கிறார். நீ பழைய வாழ்க்கையிலே இருந்துட்டு கிறிஸ்துமஸுக்கு புது ட்ரெஸ் போட்டுட்டு போகிறதுல ஒரு அர்த்தமும் இல்லை. அன்பானவர்களே, உங்களை யாரையும் கஷ்டப்படுத்த வரல, உங்களுக்கு வசனத்தை சொல்லித்தாரேன். சோத்திரம். நீங்கள் எல்லாரும் எங்கள் சொந்தக்கார மாதிரி இருக்கீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எங்கே போகணும் தெரியுமா? ஏசப்பாக்க ராஜ்யத்துக்கு என்ன செய்யணும்? போகணும். அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம். அவர் நமக்காக இறங்கி வந்திருக்கிறார். அவர் நமக்காக இந்த மண்ணுலகில் இறங்கி வந்திருக்கிறார். முதல்ல கர்த்தராக வந்தார், எல்லா அதிகாரமுடையவராக. இரண்டாவது கிறிஸ்துவாக வந்திருக்கிறார், நமக்காக பிரித்தெடுக்கப்பட்டவராக. ஸ்தோத்திரம். நமக்காக நம்முடைய வாழ்க்கையை புதிதாக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்க மனசை புதிதாக்கும்படியாக வந்திருக்கிறார். உங்க ஜீவியம் முழுசும் புதுசா மாறணும். கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். அதே நேரத்தில் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் மரித்தால் என்ன நடக்கு தெரியுமா? 1 தெசலோனிக்கேயர் 4ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் வாசிங்க பார்ப்போம். நம்ம அக்கா மாதிரி யாராவது ஒருத்தர் வாசிப்பீங்களா?
1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனத்துல இருக்கு. 16 அந்த வசன நம்பர் எல்லாரும் பார்த்துடுங்க. சரி, எல்லாரும் எடுத்த பிறகு வாசிக்கணும். ஐயா ஒரு நிமிஷம், எல்லாரும் எடுத்தீங்களா? பைபிள் இருக்கிறவங்கள எடுத்தீங்களா? 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 16வது வசனம், 82வது பக்கம், 282 புதிய ஏற்பாடு. எடுத்தீங்களாமா? எல்லாரும் குறித்து கொள்ளுங்க. சரியா? நீங்க இந்த வசனத்தை மறக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு ஈஸியா சொல்லித்தரேன். சரி, வாசிக்கலாமா? ஐயா வாசிக்கீங்களா? இயேசுவா அது இல்லையா? 16. ஆமா. ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களுடனே எடுத்துக்கொள்ளப்படுவோம். அல்லேலூயா. சரி, கவனிங்க, எல்லாரும் ஒரு நிமிஷம் கவனிங்க. இப்ப இயேசு பெத்லகேமில் பிறந்தது. எப்படி பிறந்தார்? குழந்தையா பிறந்தார். சரியா? எப்படி பிறந்தார்? ஆமா, மரியாள் என்கிற ஒரு அருமையான கன்னிகையினுடைய வயிற்றில் குழந்தையாக பிறந்தார். ஆனால் இங்க மறுபடியும் இயேசு வருவார் சொல்லப்பட்டிருக்கு. எப்படின்னு சொன்னா, இயேசு குழந்தையாக வரமாட்டார், ராஜாதி ராஜாவாக வருவார். கையை தூக்கி ஒரு அலையில சொல்லுக்கு உங்களுக்கு மனசு இல்லையா? இப்போ ஒரு அரசியல்வாதி வாரான்னு சொன்னாச்சுன்னா எவ்வளோ ஆர்ப்பரிப்பா இருக்கும். அப்படித்தானே? அப்படிதானங்க? இப்போ ஒருத்தர் வந்தார்ல, ஸோ எல்லாம் பயங்கர வரக்கு முன்னாடியே எல்லாம் மண்டை காஞ்சி போய் உட்காந்துருக்கு வெயிலில். சோத்திரம் வரமாட்டார், தலைவர் வரமாட்டார், தலைவர் வருவார், தலைவர் வருவார், பயங்கரமாக இருக்கு. இப்போ நம்ம ஆண்டவர் சோத்திரம் மிகப்பெரிய தேவன், அவர் வரப்போகிறார். எப்படி வருவார் தெரியுமா? மத்திய ஆகாயத்தில் வருவார், தேவ எக்காலத்தோடு வருவார், தூதருடைய சத்தத்தோடு வருவார். அவர் வரும்போது கிறிஸ்துவுக்குள்ள வாழ்ந்து கிறிஸ்துவுக்குள்ள மரிக்கிற தேவ பிள்ளைகள், கிறிஸ்தவர்கள் இல்லை, நல்லா கவனிக்கணும், கிறிஸ்தவர்கள் கிடையாது, கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள். யாரம்மா சொல்லுங்க? கிறிஸ்துவுக்குள் வாழுகிறவர்கள், கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள். அவர்கள் எல்லாரும் இயேசு வரும்போது புறப்பட்டு போவார்கள். எத்தனை பேருக்கு அந்த ஆசை இருக்குது? ஆசை இருக்கா? யார் வரும்போது போகணும்? இயேசு வரும்போது. ஒருவேளை நம்ம இந்த உலகத்துல மரித்துருவோம். சரியா? மரித்துச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம உடலை பூமியில் அடக்கம் பண்ணிடுவாங்க, இல்லாவிட்ட ஏதோ ஒரு காரியம் பண்ணிடுவாங்க. சரியா? ஆனா இந்த உடல் உருவழிந்து போயிடும். ஆனா நமக்குள்ள ஒரு ஆத்மா இருக்கு தெரியுமா? அதை நம்ம இயேசு கொடுத்துட்டு சொன்னா அந்த ஆத்மா கிறிஸ்துவின் சமூகத்தில் இளைப்பாறி கொண்டிருக்கும். புரியுதா உங்களுக்கு? அப்போ இயேசு வரும்போது எக்கால சத்தத்தை கேட்கும். இந்த ஆத்மாவும் ஆவியும் நேரம் என்ன பண்ண சொன்னா அந்த சரீரத்துக்குள்ள பிரவேசிக்கும் போது இந்த சரீரம் எப்படி உருவழிந்து போனாலும் அது எல்லாம் ஒன்று சேர்ந்து புதிய உருவமாக எழுந்திருக்கு. அப்ப நம்ம யாரும் அழிந்து போகவே மாட்டோம். இதுதான் இயேசுவின் ராஜ்யம், இதுதான் கிறிஸ்துவின் ராஜ்யம். அன்பானவர்களே, இதை நம்ம விளக்கணும்னா பவுல் ஒரு காரியம் சொல்றாரு. நீங்க ஒரு விதைய தரையில போடுறீங்க, போடும்போது அந்த விதை சாதாரண விதையாக இருக்கிறது. அதுல ஒரு வேர் கிடையாது, ஒரு கிளை கிடையாது, ஒரு இலை கிடையாது, ஒரு கனி கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அப்படித்தானமா? ஆனா அதை சும்மா நீங்க போடுறீங்க. ஆனா ஒரு நாள் மழை பெய்யும் போது அந்த விதையானது முளைக்கிறது. முளைத்து தரையில வேரூன்றி வேர் கொடுத்து மேலே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாட்டு எரிச்சது மேலே வந்து அது எப்படி கனி கொடுக்கிற அதுக்கு ஒரு புதிய மேனி கிடைக்கிறது. நம்ம அந்த மேனியை விதைக்கல, நம்ம விதைக்கிறது என்னதான் சின்ன ஒரு விதை தான் விதைக்கிறோம்.
ஆனா தேவன் அதற்கு தம்முடைய சித்தத்தின்படி ஒரு பெரிய ஒரு உருவத்தை கொடுக்கிறார், மறு ரூபத்தை கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்த விதைக்கும் அந்த செடிக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு உருவம் கிடைக்கிறது. நம்ம பார்க்கிறோமா இல்லையா? அப்படித்தானமா பார்க்கிறோம். இதே போலத்தான் நம்ம இந்த இயேசுவுக்குள்ள வாழ்ந்து இந்த உலகத்தில் நம்ம ஓட்டத்தை முடிக்கிற போது ஒருவேளை நம்முடைய சரீரம் இந்த உலகத்தில் உருவழிந்து போகலாம். ஆனால் இயேசு வரும்போது அந்த சத்தம் கேட்கும்போது எப்படி மழை பெய்தோன்னு விதை முளைத்து எழும்புது, இதே போல இயேசு வரும்போது நம்முடைய சரீரம் உயிர் பெற்று எழும்பும். வேதம் அதைத்தான் சொல்லியிருக்கு, மறுரூபமாக்கப்படுவார்கள். அப்பொழுது என்றென்னைக்கு அழியாத ஒரு சரீரம் அவங்களுக்கு கொடுக்கப்படும். அல்லேலூயா. அப்ப நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கணுமா, கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணுமா? எல்லாரும் சொல்லுங்களா. யாரும் அடிக்க மாட்டாங்க, சத்தமா சொல்லுங்க பாட்டி, சொல்லுங்க பாட்டி. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும். சரியா? எப்படி கிறிஸ்துவுக்குள்ள இருக்கணும் சொல்லிட்டு பாஸ்டர் வந்து கேளுங்க, அவங்க சொல்லி தருவாங்க. சரியா? நம்ம இந்த உலகத்துல கொஞ்ச நாள் தான் வாழ போறோம். ஏன்னா பைபிளில் சொல்லியிருக்குது, எபிரேயர் 9 அதிகாரம் 1 இருக்கு பாருங்க. எபிரேயர் 9 அதிகாரம் 9 27 வசனத்தை வாசிங்கம்மா. யாராவது எல்லாரும் எடுத்துடுங்க. 306 பக்கம். அஞ்சியும் ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் மனுஷனை நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே சுமதித்திருக்கும்படிக்கு ஒரே தர பலியிடப்பட்டு தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு அருணும்படிக்கு மறுபடியும் பாவம் இல்லாமல் தரிசனமாவார். அல்லேலூயா. கவனிங்க, ஒரே தரம் மரிப்பது, பின்பு என்னது? நியாயத்திற்கு. மனுஷன் ஒரு தடவை மறிப்பாங்களா, 7 தடவை மறிப்பாங்களா? ஒரு தடவை தான். சோத்திரம். அப்ப 7 தடவை மறிக்கதான் சொல்லியிருக்காங்களே, பைபிள் அப்படி சொல்லலாமா? சரி, யாரோ சொல்லியிருக்கிறாங்க நம்மளை திருப்திப்படுத்துறதுக்கு. ஆனால் பைபிள் அப்படி இல்லை. ஒருக்கா ஒரு மனுஷன் பிறந்துட்டா ஒரு காலம் மறிப்பான். அதுக்கப்புறம் அவனுடைய முடிவு எப்படி இருக்கு? நியாயத்திற்கு போயிடுவான். அப்போ அவன் அப்படி நியமிக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவும் ஒரே தடவை தான் பிறந்தாரு, ஒரே தடவை தான் மரித்தாரு, ஒரே தடவை தான் உயிரோடு எழும்பினாரு, ஒரே தடவை இன்னும் ஒருக்க வரப்போறேன். அல்லேலூயா. எதுக்கு தெரியுமா? அந்த இயேசுவின் பிறப்பையும் இயேசுடைய மரணத்தையும் இயேசுடைய உயிர்த்தெழுதலையும் யார் விசுவாசித்து இந்த இயேசு எனக்கு வேணும்னு சொல்லி கிறிஸ்துவுக்குள் வாழ்வதற்கு தங்களை ஒப்பு கொடுக்கிறாங்களோ அவர்கள் இயேசு வருவான்னு சொல்லி காத்திருக்கிறாங்க. அவர்களை அவர் தம்மோடு சேர்த்துக் கொள்ள முடியாது வரப்போகிறார். எத்தனை பேருக்கு சந்தோஷம்? குழந்தையா பார்க்கும் போதே அவ்வளவு சந்தோஷமா இருக்குது. குழந்தையா பிறந்தாரும் சொல்லும் போதே சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? ஆமா. குழந்தையா பிறந்தான்னு சொல்லிக்கிறதுலே சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா அவர் ராஜாதி ராஜாவாக இனி வரப்போகிறார். அது எத்தனை பெரிய சந்தோஷம்! கை தட்டி கத்திர மயப்படுத்துக்க பார்ப்போம். இன்னொரு விஷயத்துக்கு சொல்லட்டா, சோத்திர இந்த பூமியில என்னென்னமோ ஆட்சிகள் நடக்குது பாருங்க. என்னென்னமோ ஆட்சி நடக்குது. ஒரு ஆட்சியும் நீதியான ஆட்சி கிடையாது. சோத்திரம். எல்லாம் நல்லது மாதிரி தான் தெரியுது. ஆனா இன்னொருத்தையும் அவனுக்குள்ள அவ்வளவு ஹிஸ்டரி அவ்வளோத்தையும் எடுத்து காட்டுறான். பார்த்தேன்னா அவ்வளோ மோசமா இருக்கு. அப்படிதானங்க? எவ்வளவோ அநியாயங்கள் நடக்குது. இந்த ஆட்சியெல்லாம் மாறி கிறிஸ்துவே ராஜாதி ராஜாவாக அவர் ஆட்சி செய்வார். அந்த ஆட்சிக்கு நம்மளை அழைக்கிறார். சோதரர், இந்த உலகம் உன்னை ஏமாற்றிட்டே இருக்குதுமா, இந்த உலகம் உன்னை ஏமாற்றிட்டே இருக்குது, நான் உனக்காக ரத்தம் சிந்தி ஒரு ராஜ்யத்தை ஆயத்தப்படுத்துகிறேன், அந்த ராஜ்யத்துக்கு நீ வந்துருன்னு சொல்லித்தான் இயேசு இந்த பூமியில் வந்தார். அல்லேலூயா. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? சரி, அந்த வசனத்தை லூக்கா 2 அதிகாரம் 11 வசனம் அடுத்த சொல்லப்பட்டிருக்குது. கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் ரட்சகர். கிறிஸ்து என்னும் முதல்ல அவர் யாரு? கர்த்தர். 2வது கிறிஸ்து. 3வது யாரு? ரட்சகர். முதல்ல யாரு சொல்லுங்க?
எல்லாரும் சார்ந்து சொல்லணும். அப்பதான் உங்க மனசுல அந்த வசனம் இருக்குதா இல்லையான்னு சொல்லி தெரியும். முதல்ல யாரு? கர்த்தர். பரவாயில்ல, உங்களுக்கு 100 மார்க்குக்கு 90 போட்டலாம். முதல்ல அவர் கர்த்தராக இருக்கிறார், இரண்டாவது கிறிஸ்துவாக இருக்கிறார், மூணாவது எப்படி இருக்கிறாரு? ரட்சகர். ரட்சகர்னா என்ன அர்த்தமா? விடுவிக்கிறவர் சொல்லி அர்த்தம். என்ன அர்த்தம்? விடுவிக்கிறவர். இயேசு இந்த உலகத்தில் வந்தபோது அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் இயேசு என்று சொன்னாலே அதனுடைய அர்த்தம் ரட்சகர் சொல்லி அர்த்தம், ரட்சிக்கிறவர் என்று சொல்லி அர்த்தம். சரியா? அவர் நம்மை ரட்சிக்கிறவர். எதிலிருந்து ரட்சிக்கிறார்? எதிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குறார்னா, நம்முடைய வியாதியிலிருந்து நம்மை விடுதலை ஆக்குகிறார். அல்லேலூயா. வியாதி சொல்லி நம்ம கஷ்டப்படுறோம்ல, அதுலேருந்து இயேசு உங்களுக்கு பரிபூர்ண விடுதலை தருவார், சுகம் தருவார், அதிலிருந்து விடுதலை ஆக்குகிறார். நம்முடைய போராட்டத்திலிருந்து விடுதலை ஆக்குகிறார், நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார். பாருங்க, பாவம் ரொம்ப ஒரு கொடுமையான ஒரு ஸ்திரீ, பாவியான ஒரு ஸ்திரியை இயேசு இடத்துல கொண்டு வந்தார்கள். கொண்டு வந்து எல்லாரும் சுத்தி நிற்கிறாங்க. எதுக்கு தெரியுமா? பாவியான ஸ்திரீன்னு யாரும் கோபுரத்தில் வச்சு கும்பிட மாட்டாங்க, கல்லெறிஞ்சு கொள்வாங்க. சோத்திரம். இன்னைக்கு இருந்ததை அன்னைக்கு ரொம்ப கொடுமை. புரியுதா உங்களுக்கு? அதுவும் பெண்களுக்கு நீதி கிடைப்பது ரொம்ப அரிது. சரியா? நம்புறீங்களா? நம்ம நாட்டிலே நிறைய இருந்துச்சு, தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆமாம், இப்போ பெண்கள்லாம் சுயாதீனமாக இருக்கிறாங்க, அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடி அப்படி கிடையாது. பெண்களுக்கு பயங்கர ஒடுக்குமுறை இருந்தது. பெண் பிள்ளைகள் ஸ்கூலில் போய் என்ன செய்ய முடியாது, படிக்க முடியாது. நம்ம பிள்ளைகள்லாம் எவ்வளோ அழகாக படிக்கிறாங்க, நல்ல டாக்டர் ஆகுறாங்க, இன்ஜினியர் ஆகுறாங்க, அதிகாரத்தில் இருக்கிறாங்க, போலீஸ் அதிகாரிகளாக மாறுறாங்க, என்னென்னமோ நிறைய இடத்துல இருக்கிறாங்க, ஜட்ஜாக கூட இருக்கிறாங்க, சேட்டலைட்டில் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அன்னைக்கு அப்படி கிடையாது. பெண் பிள்ளைகள் படிக்கக்கூடாது அப்படின்னு தான் இருந்துச்சு. படிக்கக்கூடாது, அதுகளுக்கு என்னது தெரியும், அதுக்கு படிக்கக்கூடாது, படிச்சதுன்னா குடும்பத்துக்கு அவமானம் என்கிற ஒரு நிலைமை இருந்துச்சு. இந்த சரித்திரம் தெரியுமா உங்களுக்கு? அல்லேலூயா. ஆனால் இன்னைக்கு படிக்காதவங்க இல்லைன்னு சொல்லுறதுக்கு ஒருத்தருமே கிடையாது. வயசான பாட்டிமார் கூட படிக்கிறாங்க. சொல்ற கண்ணு தான் மங்குனாலும் படிக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு முன்னேறிச்சு. முன்னாடி வீட்டில் உள்ள புருஷமாரு ஆண்கள் இறந்தாச்சுன்னா பெண் பிள்ளைகளை, அதாவது அந்த மனைவியை எரிச்சிருவாங்க, கூட சேர்த்து எரிச்சிருவாங்க. இப்போவும் நிறைய இடத்துல வட மாநிலங்களில் சில இடங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கு. அன்றைக்கு வந்த இந்த சத்திய சுவிசேஷம், இந்த வேத வசனத்தை கொண்டு வந்தவர்கள், இந்த ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வந்தவர்கள், கர்த்தராகிய கிறிஸ்து ரட்சகர் பிறந்திருக்கிறார்கள் ரட்சிப்பின் செய்தியை கொண்டு வந்தவர்கள் தான் இந்த ஜனங்களுடைய கண்களை திறக்கும்படியாக அவர்கள் போராடினார்கள். கண்கள் திறக்கப்பட்டது. அல்லேலூயா. அந்த உடன்கட்டை ஏறுதல் என்கிற அந்த பழக்கம் மாறினது. பெண்கள் சரியான உடை அணிந்து அவர்கள் நல்ல கலாச்சாரத்தை உடையவர்களாக மாறும்படியாக செய்தது. அதிலிருந்து ஒரு ரட்சிப்பு கிடைத்தது, ஒரு விடுதலை கிடைத்தது. சிலவங்க பெண் பிள்ளையா பிறந்ததே ஒரு பெரிய சாபம் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வெறுப்பு உண்டாக்குற சமுதாயமாக இருந்தது. அல்லேலூயா. சோத்திரம். அது ஒரு சாபம் நினைச்சாங்க. ஆனா இப்ப அப்படி இல்லை, அது ஒரு ஆசீர்வாதமா நினைக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் சூழலையை மாற்றி விட்டார். சோத்திரம். வீட்டில் இருக்கக்கூடிய அம்மாமாரெல்லாம் சாதாரணமானவங்க கிடையாது, ஆசீர்வதிக்கப்பட்டவங்க. ஒரு அலையில சொல்லக்கூடாதான். உங்களுக்கு உங்களை பற்றி சொன்னோன்னு உங்களுக்கு பிடிக்கல கூட தெரியுது. சோதரி, நான் படுற வேதனை எனக்கு தெரியும் அப்படின்னு இருக்கீங்களா? கர்த்தர் உங்களை ரட்சிப்பார். அல்லேலூயா. ஒரு அலையில சொல்லுங்க வைப்போம். சோதரி, அப்படி வேதனையே நினைக்காதீங்க. இயேசு உங்க கூட இருக்கிறார். இம்மானுவேல், தேவன் நம்மோடு இருக்கிறார். இந்த அம்மா பாவியான ஸ்திரீ, எல்லாரும் கல்லெறிஞ்சு கொள்ளன்னு இருக்கிறாங்க, எல்லாரும் கல் எடுத்துட்டு வந்து நிற்கிறாங்க. இயேசுவை முன்னாடி உட்கார வச்சுட்டு
இந்த ஸ்திரியை முன்னாடி விட்டுட்டு இவனை கல்லெறிஞ்சு கொண்டுன்னு சொல்லிட்டு சட்டம் சொல்லுது, என்ன செய்யுது அப்படின்னு ஏசு சொன்னார். ஒரே 2 வார்த்தை சொன்னார், உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது கள்ளத்துக்கு எறியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பிச்சார். வேற ஒன்றுமே சொல்லலை. வந்தவெல்லாம் பார்த்தான், கோபத்தோடு நின்னவன், எரிச்சலோட நின்னவன், இவளை எப்போ தீக்கலாம் சொல்லிட்டு இருந்தான். வந்தாலும் ஒருத்தன் கல்லை கீழே போட்டுட்டு அவன் பாட்டு ஓடிட்டான். கடைசியில் ஏசு நிமிர்ந்து பார்க்குறாரு, இந்த அம்மா மட்டும் நிற்கிறாங்க. கேட்குறாரு, ஒருத்தரும் உன் மேலே கல் எறியலையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை ஆக்கினைக்கெல்லாம் தீர்க்க மாட்டேன், நானும் உனக்கு தண்டனை கொடுக்க போகிறது கிடையாது, இனி பாவம் செய்யாத, போயிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு நல்ல ரட்சகர் நமக்கு இருக்கும்போது, இவ்வளவு நல்ல ரட்சகர் நமக்காக பிறந்திருக்கும் போது நம்ம ஏன் கவலையோட இருக்கணுங்கிறேன். உங்களுக்கு என்ன போராட்டம் இருந்தாலும் அதுல இருந்து ரட்சிப்பை தருகிறவர் இன்னைக்கு பிறந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் அன்னைக்கே பிறந்துட்டாரு. இன்னைக்கு நீங்க விசுவாசத்தை உங்க உள்ளத்துல பிறப்பாரு, உங்க வாழ்க்கையில பிறப்பாரு, உங்க குடும்பத்துல பிறப்பாரு. அதுதாங்க உங்க குடும்பத்துல உண்மையான கிறிஸ்துமஸ். அல்லேலூயா. அவர் ரட்சகர், அவர் தான் ரட்சகர், அவர் தான் விடுவிக்கிறவர், பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து விடுதலை ஆக்குறார். சில குடும்பங்கள்ல பாரம்பரிய சாபங்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. ஒரு முன்னேற்றம் இல்லை, தொழிலில் முன்னேற்றம் இல்லை, ஒரே கடன் பிரச்சனை, சில வியாதிகள் தொடர்ச்சியாக இருக்குது, சில மன குழப்பங்கள் இருக்கிறது, மன அழுத்தங்கள் இருக்கிறது. சில பிள்ளைகளுடைய வாழ்க்கையில முன்னாடி யாருக்கோ இருந்த மன போராட்டம் இந்த பிள்ளைக்கு இருக்குது. முன்னாடி யாருக்கோ இருந்த ஒரு வியாதி இந்த பிள்ளைக்கு இருக்குது. சில பிரச்சனைகள் மாறவே மாட்டேங்குது. எல்லாவற்றிலிருந்து இயேசு உங்களை விடுதலை ஆக்குவார். அல்லேலூயா. இயேசு விடுவிப்பார். இயேசு ரட்சகர், அவர் ரட்சகராக பிறந்திருக்கிறார். அதனால தான் ஸ்தோத்திரம், பூமியில மிகுந்த சந்தோஷம், ஒரு நற்செய்தி. ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இயேசு உங்களை ரட்சிக்க விரும்புகிறார். அது மட்டுமல்ல, நம்மை மரணத்தில் இருந்து ரட்சிக்க விரும்புகிறார். அல்லேலூயா. உலகத்தில் ரொம்ப பயமுள்ள ஒரு காரியம் சொன்ன மரணம், அதிலிருந்து இயேசு ரட்சிக்கிறார். ரட்சிக்கப்பட்டவங்க, இயேசுவால் ரட்சிக்கப்பட்டவங்க எதுக்குமே பயப்பட மாட்டாங்க. ஏன்னா இயேசு அவங்க உள்ளத்தில் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறார்னா, கர்த்தராக இருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் யார் தெரியுமா? இம்மானுவேல். அவர் யாரு? இம்மானுவேல். தேவன் நம்மோடு இருக்கிறார். எப்படி இருக்கிறார்னா, கர்த்தராக இருக்கிறார், கிறிஸ்துவாக இருக்கிறார், ரட்சகராக இருக்கிறார். அவர் விடுதலை ஆக்குவார். நம்ம எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். நீங்க இன்னைக்கு உங்களுடைய